சமீப காலங்கள்ல நிறைய பேர் தங்களுடைய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்ச பணத்தை மற்றவர்கள்ட்ட கொடுத்து ஏமாறுகிறத நம்ம பார்க்க முடியும். நீங்க பணம் கொடுங்க, நாங்க டபுளா தர்றோம் சொல்றதை நம்பி பலர் பணத்தை கொடுத்து ஏமாந்து இருக்கிறாங்க. நீங்க பணம் கொடுங்க, உங்களுக்கு வேலை வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்றதை நம்பி பலர் பணத்தை கொடுத்து ஏமாந்து இருக்கிறாங்க. சிலர் வட்டிக்கு வாங்கி அதுல கொடுத்து வட்டியும் கட்ட முடியாம முதலும் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுகிறத பார்க்கிறோம். சிலர் அதனால தற்கொலை செய்வதற்கு கூட முயற்சி எடுக்கிறாங்க. தற்கொலை எதற்குமே ஒரு தீர்வாகாதுங்க. நல்ல வழிகள் நமக்கு இருக்கிறது. அதுல முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நாம் இழந்தவைகளை மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ள ஏசப்பா நமக்கு உதவி செய்வார். சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாட்டிக்கொண்டோம் என்று நினைக்கிறீங்களா? கலங்காதீங்க, ஏசப்பாட்ட வாங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க என்று கேளுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏசாமி அற்புதம் செய்வார். அவர் ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீங்க இழந்தவைகளை மறுபடியும் திருப்பிக் கொள்வீர்கள். யாரிடத்துல எல்லாம் பணத்தை கொடுத்து ஏமாந்து இருக்கிறீங்களோ அந்த பணங்களை, அந்த காரியத்தை நிச்சயமாய் நீங்க திருப்பிக் கொள்ள ஏசப்பா உதவி செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நிறைய பணங்களை சிலரிடம் கொடுத்து ஆண்டவரை ஏமாந்து போய் நான் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர போகிறேன், இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நான் மீட்கப்பட போகிறேன் என்று கலக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்பு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வாக்குரைத்தீரே, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று வாக்குரைத்தீரே. உம்முடைய பிள்ளைகள் இழந்தவைகளை மறுபடியும் திருப்பிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த காரியத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும், நன்மை செய்யும். நீரே நடத்தும். உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை எந்த விதத்திலும் கைவிடாமல் ஆண்டவரே அவருடைய தலை நிமிரச் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தும். மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சோர்ந்து போகாதீங்க. இழந்தவைகளை மீட்டுக் கொள்ளுகிற கர்த்தர் உங்களோடு.